பரிசாக உன்னை கேட்கும் வரம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிற இந்த ஆசீர்வாதமான நாளிலே, ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றுபவராகவும் புகலிடமாகவும் இரும். அதனால் நீர் என்னை மீட்டீர். ஏனெனில் நீர் என் கற்பாறையாகவும் அடைக்கலமாகவும் உள்ளீர். உமது பெயரின் பொருட்டு நீர் எனக்கு தலைவராகவும் இருப்பீர். எனக்கு உணவு அளிப்பீர். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உயிரில்லாத உடல் போல செயலில்லாத நம்பிக்கையும் செத்ததே. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 24 மற்றும் 26 முடிய. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும்போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே, சென்று வாருங்கள்,
குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் பயன் என்ன? அதைப் போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடமும் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள், நல்லதுதான். பேய்களும் கூட அவ்வாறு நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன. அறிவிலிகளே, செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என நான் எடுத்து காட்ட வேண்டுமா? நம் மூதாதையராகிய ஆபிரகாமை பாருங்கள். தம் மகன் ஈசாக்கை பீடத்தின் மேல் பலி கொடுத்தபோது அவர் செய்த செயல்களினால் அல்லவோ கடவுளுக்கு ஏற்புடையவரானார். அவரது நம்பிக்கையும் செயல்களும் இணைந்து செயல்பட்டன என்றும் செயல்கள் நம்பிக்கையை நிறைவு பெற செய்தன என்றும் இதிலிருந்து புலப்படுகிறது அல்லவா? ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் அவர் கடவுளின் நண்பர் என்றும் பெயர் பெற்றார். எனவே மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயல்களினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவராகின்றனர் என தெரிகிறது. உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவர்களிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் கூறுகிறார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 34 முதல் மற்றும் அதிகாரம் 9 இறைவார்த்தை 1. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து,
என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? பாவத்தில் உழலும் இவ்விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானதூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார். மேலும் அவர் அவர்களிடம், இங்கே இருப்பவர்களுள் சிலர் இறையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். இயேசுவின் உண்மையான சீடன் யார் என்பதை இந்த இறைவார்த்தைகள் நமக்கு மிக ஆழமாக எடுத்துக் கூறுகிறது. எவன் ஒருவன் தன் நலனில் அதிகமான அக்கறை கொண்டிருக்கிறானோ, தான் தனது குடும்பம் என்று ஒரு குறுகிய வட்டத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறானோ, வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, அவன் நிச்சயம் இயேசுவின் சீடனாக இருக்க முடியாது. பிறர் நலனில் அக்கறை கொள்பவனே இயேசுவின் சீடன் என்பதைத்தான் ஒருவர் தன்னலம் துறந்து என்கிற அந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சீடனாக இருக்க விரும்புகிறவன் தன் அன்றாட சிலுவைகளையும் சுமக்க அவன் கற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையில் துன்பங்களும் சவால்களும் நமக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். எனவே இவற்றை சந்திக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்கிறவன் இயேசுவின் சீடனாக இருக்க முடியும். அன்றாட சிலுவைகளை தூக்கி சுமக்கக்கூடிய மனப்பக்குவத்தை அவன் வளர்த்து கொள்ள வேண்டும். இயேசுவின் சீடன் என்பவன் இயேசுவை முதன்மை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய மதிப்பீடுகளின்படி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவராக இருக்க வேண்டும். தன்னை முன்னிலைப்படுத்துவதை விட பிறரை முன்னிலைப்படுத்தி வாழ்பவன், தன் அன்றாட சிலுவைகளை தூக்கி சுமப்பவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே ஆதாயமாக்கிக் கொண்டு வாழ்பவன். அதைத்தான் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் இறைவன். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்கிற இந்த இறை வார்த்தை பலருடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றி இருக்கிறது. ஆடம்பரத்திலும் தங்களுடைய வாழ்வை இந்த உலக போக்கிலும் செல்வ கொழிப்பிலும் வாழ்ந்தவர்கள் கூட இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து தன் வாழ்வை மாற்றிக்கொண்டு இயேசுவுக்காய் தங்களை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு வரலாற்றை நாம் மறந்துவிட முடியாது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த ஆன்மாவை பாதுகாப்பதுதான் இவ்வுலகினுடைய வாழ்வின் அர்த்தமாகவே நமக்கு இருக்கும். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழப்பவர் அதை காத்து கொள்ளுகிறார் எனும் போது வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல, அதை வாழ்வாக்கும் போதே ஒருவருடைய வாழ்க்கை அர்த்தம் பெறுகிறது. அதற்கு தான் இன்றைய முதல் வாசகம் அற்புதமான சில சிந்தனைகளை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வருகிறது. உயிரில்லாத உடல் போல் செயலில்லாத நம்பிக்கையும் செத்ததே என்கிறது. நம்பிக்கையை நாம் நம்முடைய செயல்பாட்டில் காட்ட வேண்டும். அழகான உதாரணங்கள் கொடுக்கப்படுகிறது.
குளிரில் நடுங்கும் ஒருவரை பார்த்து உடம்பை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவதும், பசியோடு இருக்கின்ற ஒருவரை பார்த்து நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது மட்டும் போதாது, மாறாக அந்த குளிரில் இருப்போருக்கு போர்வை வாங்கி கொடுப்பதும், பசியோடு இருப்பவருக்கு உணவை கொடுப்பதும் தான் சிறந்த செயலாக இருக்கும். அதுதான் உண்மையான நம்பிக்கை என்பதை இந்த இடத்திலே வெளிப்படுத்தி காட்டுகிறார் இறைவன். நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறவில்லை என்றால் அது உயிரற்றதே. ஏனென்றால் இந்த இடத்தில் பேய்களுக்கு கூட நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவருடைய பெயரை கேட்டால் அந்த பேய்கள் கூட அஞ்சி நடுங்குகிறது என்றால் அந்த பேய்களுக்கும் வெறும் நம்பிக்கை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? எனவே உங்கள் நம்பிக்கையை நற்செயல்களின் வழியாக வெளிப்படுத்துங்கள் என்பதே இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிற பாடம். அதற்கு உதாரணமாக அன்பிற்குரியவர்களே, ஆபிரகாமினுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து கூறப்படுகிறது. ஈசாக்கை அவர் பலி கொடுப்பதற்காக மலைக்கு அழைத்துச் சென்ற போது கடவுளுக்கு ஏற்புடைய அந்த செயலினால்தான் அவருடைய விசுவாசமானது கடவுளுக்கு ஏற்புடையதாக மாறுகிறது. அவருடைய நம்பிக்கையானது வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு உதாரணம், அதோடு இந்த மறைவுரையை நிறைவு செய்கிறேன். தன் பணிகளை முடித்துவிட்டு ஒரு செல்வந்தர் வீடு திரும்புகிறார். அந்த இரவிலே அவருடைய வீட்டின் முன்பாக ஒரு ஏழை முதியவர் குளிரிலே நடுங்கிக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தவுடனே விரைவாக இறங்கி அவருடைய அருகில் வந்த அந்த செல்வந்தர், ஐயா, ஏன் இந்த குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு போர்வை இல்லையா என்று கேட்கிறார். இல்லை, நான் இப்படியே இருந்து பழகிவிட்டேன், எனக்கு குளிர் தெரியவில்லை என்று சொல்லுகிறார். சரி, பரவாயில்லை, நான் உள்ளே சென்று உங்களுக்காக ஒரு நல்ல கம்பளி ஆடையை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். நான் வரும் வரை நீங்கள் இங்கேயே காத்து கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு விரைவாக உள்ளே செல்கிறார். இந்த முதியவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நமக்கு ஒரு புதிய கம்பளி ஆடை கிடைக்கப் போகிறது என்கிற எண்ணம் அவருக்குள் மேலோங்க தொடங்கவே மிகுந்த ஆனந்தத்தில் அவர் இருக்கிறார். உள்ளே சென்ற செல்வந்தரோ தன்னுடைய மற்ற பணிகளில் மூழ்கி இந்த ஏழை முதியவரை மறந்துவிட்டார். பிறகு காலையில் தூங்கி எழுந்தவுடன் தான் அவருடைய நினைவுக்கு வருகிறது, ஐயோ, ஒரு முதியவரை நாம் சந்தித்து விட்டு வந்தோமே, என்ன ஆனாரோ என்று விரைவாக காலையில் எழுந்து ஓடி வருகிறார். ஓடி வந்தவுடனே அந்த வாசலிலேயே அந்த வயதான முதியவர் இறந்து போய் கிடக்கிறார். அவருக்கு அருகிலே ஒரு துண்டு சீட்டு இருக்கிறது. அதை எடுத்து படித்து பார்க்கிறார். எனக்கு கம்பளி உடை இல்லாத போது குளிருடன் என்னால் போராட முடிந்தது. எனக்கு கம்பளி உடை இல்லாத போது குளிருடன் என்னால் போராட முடிந்தது. ஆனால் நீங்கள் எனக்கு உதவ வாக்குறுதி அளித்த போது அதை நம்பி நான் குளிரை எதிர்த்து போராடும் திறனையே இழந்து விட்டேன் என்று எழுதப்பட்டிருந்ததாம். ஆம் அன்பிற்குரியவர்களே, உயிரில்லாத உடல் போல செயலில்லாத நம்பிக்கையும் செத்ததே. ஆமீன். கடவுளின் மகனே, காணிக்கையா தந்த நீதானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. சிந்தும் நீர்த்தோழி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணி
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூய வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை முழுமனதோடு இந்த அதிகாலை பொழுதினிலே போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம். இதோ உம்முடைய வல்லமையான பிரசன்னம் எழுந்தருளி இருக்கிற இவ்வேளையில் ஆண்டவரே, உம் தூய இருதயத்திற்கு எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அர்ப்பணம் செய்து அருள் ஆசிர்வாதத்திற்காக மண்டியிட்டு ஏங்கி நிற்கிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உம்முடைய அருள் நலன்களால் எங்களுக்கு ஆசிர்வாதங்களை வழங்கும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளை, தொழிலை, வியாபாரத்தை ஆசிர்வதியும். எங்களுடைய கடமைகளுக்காக நாங்கள் புறப்பட்டு செல்லுகிற வேளையில் எவ்வித ஆபத்தும் தீங்குமின்றி ஆண்டவரே எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தந்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் அன்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் நீ தரும்படியாக உம்மிடத்திலே உருக்கத்தோடு கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா, அன்பின் ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டோர், வேலையின்றி தவிப்போர், திருமணமாகாத பிள்ளைகள், குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி நிற்கிற தம்பதியர்கள் என எல்லோருடைய நலனுக்காக இவ்வேளையிலே சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம் வல்லமையான உயிருள்ள பிரசன்னம் எழுந்தருளி இருக்கிற இவ்வேளையில் உமது திரு உடலும் திரு ரத்தமும் எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் என்கிற நம்பிக்கையை பெற்றிருக்கிற இவ்வேளையில் ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களை எல்லாம் உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கிற வேளையில் கடன் பிரச்சனைகளினால், குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பத்தினால், குடும்பத்தில் அன்றாடம் சந்திக்கின்ற போராட்டங்களினால், சவால்களினால் நாங்கள் மனம் சோர்ந்து விடாதபடி, எங்களுடைய உள்ளம் உடைந்து விடாதபடி ஆண்டவரே, உம்முடைய நம்பிக்கையினால் எங்களை நீர் கட்டி எழுப்புவீராக. உம்மீது கொண்ட நம்பிக்கை எங்களுடைய அன்றாட வாழ்விலே அது வெளிப்படும்படியான கிருபையாய் மாற ஆண்டவரே நீர் கட்டளையிடுவீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக உடைய நேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வார். ஆமென். திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள், நீ எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய், நீ எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெளிவுகள், அவற்றில் நான் நடந்தால் வெற்றியின் கனிகள். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும்
நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கை செயலாக்கம் பெற சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இன்று மாலை 6 மணி அளவில் நடைபெறுகின்ற ஆராதனையில் பக்தியோடு பங்கெடுத்து ஆண்டவருடைய உன்னத இறை ஆசிர்வாதங்களை தேவனர் கருணையின் பிரசன்னத்தில் உணர்ந்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரசனியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.